ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ட்ரி ஸ்கூட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஓலாவில் நமக்கு ரேஞ்ச் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக வர மாதிரி தெரியுதுங்க. சரி, அதான் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இருந்தோம். ஸோ அதனால் ஒரு வீடியோவே இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச ரேஞ்சு கம்மியாக வருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இதே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாத பட்சத்துக்கு எந்த மாதிரி ரேஞ்சு வருங்கிறதையும் அதே மாதிரி மெத்தடில் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மொபைல் ஆப்பில் போய்ட்டு பார்த்திங்கன்னா அந்த அட்வான்ஸ் ரீஜனுங்கிற செட்டிங்ஸ் வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணாத பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரீஜன்னு, ஈகோ மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, ரிவேஸு, க்ரூஸு இது எதுவுமே வேலை செய்யாது. ஒன்லி நார்மல் மோடு மட்டும்தான் வேலை செய்யும். சரிங்களா, வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே எனேபிள் பண்ண முடியாது. சரி, ஓகேங்களா. நம்ம வெஹிக்கிளில் போய்ட்டு செட்டிங்ஸில் ரைடிங்கில் போனீங்கன்னா அட்வான்ஸ் ரீஜன் இருக்கும். இதை ஹையில் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரேஞ்ச் அதிகமாக காட்டுது பாருங்கள். ஹையில் கொடுத்ததுக்கப்புறம் 100%க்கு 146 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து காட்டுது. இதுவே வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம்னா 126 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் காட்டுது. சரிங்களா, நம்ம ஆஃப் பண்ணி வச்சே செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்சு எவ்வளோ வருங்கிறதை நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். இதோட கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் ரீஜன் ஆக்டிவேட் பண்ணி வச்சு 100%க்கு என்ன ரேஞ்சு வருதுங்கிற ரிசல்ட்டையும் நான் இதிலே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா, சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீஜன் செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 100%க்கு ரேஞ்சு பார்த்திங்கன்னா 127 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து காட்டுதுங்க. நமக்கு வந்து இந்த ரேஞ்சு வந்து இப்போ கிடைக்குதா இல்லை என்ன ரேஞ்சு வருதுங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு ரேஞ்ச் ஏதாவது ட்ராப்பேஜ் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. டோட்டல் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4609 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம நார்மல் மோடில் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதேமாரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரீஜன் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம வந்து த்ராட்டலில் வந்து ஃபோர்ஸ் ரீஜனான, அதாவது த்ராட்டில் வந்து ஆப்போசிட்டில் திருவும் பார்த்தீங்களா, அந்த ரீஜனுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. முழுக்க 100% பேட்டரியில் இருக்கிற பவரை வச்சு நமக்கு என்ன கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்குதுங்கிறத மட்டும்தான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரீஜனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணவே மாட்டோம். யூஸ் பண்ணாமல் நமக்கு என்ன ரேஞ்சு கிடைக்குதுங்கிறத நான் சொல்கிறேங்க பாருங்கள். கிலோமீட்டர் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் மெயின்டைன் பண்ண போகிறோம். அதே பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ரைட் பண்ண போகிறோம். பில்லின்னு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வாங்கலாமா என்னென்னு சஜெக்ஷன் கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு மேஜரான இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. நான் Gen 1 Gen 2 ரெண்டுமே எங்கள் அண்ணாங்க வச்சுருக்காங்க. அவங்களுக்குமே இதுவரையும் நல்லா தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு 2-3 டைம் சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்துச்சு. எனக்கும் ஒரு டைம் வந்தது. சின்ன கம்ப்ளைண்ட் தான் வருது, அது ரெக்டிஃபை பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் வந்து சர்வீஸ் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர் கம்மியாக தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். மற்றபடி வண்டி வந்து பெருசாக எந்த ஒரு வண்டியில் மேஜர் பிரச்சனைகள்லாம் எதுவும் வர்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்தது ஒரே ஒரு அட்வான்ஸ் ரீஜன் மட்டும் ஒர்க் ஆகலை. அப்படிங்கிற பட்சத்தில் பிரேக் பை டெக்னாலஜி மட்டும் தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு அட்வான்ஸ் ரீஜனுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என் வண்டியில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, நல்லபடியாக தான் இருக்குங்க. நான் வந்து எதனால் ஓலாவில் வந்து இவி வெஹிக்கிள் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி Gen 1 Gen 2 ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட Gen 1லாம் பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சு. இதுவரை எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. அது ஒரு நம்பிக்கையில் தான் சரி Gen 3 எடுக்கலான்னு எடுத்தேன். அதுவும் இல்லாமல் நான் எடுக்கும்போது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதுக்கு இந்த மாதிரி மோட்டார் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, ரேஞ்சும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான், ஏன்னா மீதி இவி வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்க்கு, அதாவது நான் 1,08,000 எடுத்தேன். அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவி வெஹிக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குற அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் அந்த பவர் அந்த ரேஞ்ச் வந்து எதுலேயுமே இல்லை. ஸோ அதனால் நான் ஓலாவை எடுத்தேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் லாங் போகிறதுக்கு. ஹைப்பர் சார்ஜிங் ஸ்டேஷன் அது எதுவும் இல்லை. மெயின் ஏரியா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்குது. மற்றபடி இந்த சேலம், ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி ஸ்டேஷனரிஸ் ஏரியாவிலலாம் ஒரு ஹைப்பர் சார்ஜிங் இருந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏத்தருக்கு பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதனோட பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்லாம் கேப் இருக்கும், சரியாக லாக் ஆகாத மாதிரி இருக்கும். ஃபுல்லாக எல்லாமே பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்னாலும் ரொம்ப லோவாலாம் இல்லை, நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. என்னோட கேட்டிங்கன்னா 10க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கொடுக்கலாம் பில்டு குவாலிட்டிக்கு. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் செயின் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து செயினுக்கு லூப் அடிக்கலைன்னா சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வண்டி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. லூப் அடித்தோம்னா கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக சவுண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது மெயின்டெனன்ஸில் எனக்கு தெரிஞ்சு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சர்வீஸ் கம்பல்சரி இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டரில் விடணும். செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டரில் விடணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு சர்வீஸும் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்று 10,000 கிலோமீட்டர்ஸ் ஒன்று வந்து விடணும். சர்வீஸ் அப்படி பண்ணாத பட்சத்துக்கு வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகாதுன்னு சொல்லி ஷோரூமில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் சர்வீஸ் இடும்போது எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பில் ஆச்சு என்னங்கிறத நான் டீட்டெயில்டாக வந்து வீடியோவை போடுறேன். பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ ஃபைனலாக பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16% ஆகிடுச்சு. அதாவது 15% கீழே போகும்போது ஈகோ மோட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து 15%ஓட முடிச்சுப்போம். அதாவது 85%க்கு நமக்கு என்ன கிலோமீட்டர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4704 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. அதாவது நமக்கு ஒரு 85%க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீஜனுமே யூஸ் பண்ணாமல் பேட்டரியில் இருக்கிற பவரை மட்டும் வச்சு ரன் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 95 கிலோமீட்டர் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கிடச்சிருக்குதுங்க. இதுவே நமக்கு அட்வான்ஸ் ரீஜன் செட்டிங் வந்து ஹையில் வச்சதுக்கப்புறம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 100%க்கு நார்மல் மோடில் 146 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து காட்டுதுங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4704 கிலோமீட்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் ரீஜனை வந்து ஹையில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக வருதா இல்லை வந்த ரேஞ்சை விட கம்மியாக வருதா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபைனலாக பேட்ரி பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 16% வந்துருச்சு. டோட்டல் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 4805 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது அட்வான்ஸ் ரீஜன் செட்டிங் வந்து ஹையில் வைக்கும் போது நமக்கு 85%க்கு என்ன ரேஞ்சு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 101 கிலோமீட்டர் வந்து கிடச்சிருக்குதுங்க. அதாவது ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கும் அதே அட்வான்ஸ் ரீஜனை ஹையில் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. இதே பார்த்தீங்கன்னா நான் வந்து பில்லியனோட கொஞ்சம் சேர்ந்து ரைட் பண்ணேன். அதே மாதிரி கொஞ்சம் எமர்ஜென்சியும் காட்டி கொஞ்சம் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 70 கிட்ட நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சேர்ந்தே ஓவர் ஸ்பீடும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் நான் வந்து சர்வீஸ் இட போகிறேன். சர்வீஸில் என்ன மாதிரி பண்ணுறாங்க, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு என்னங்கிற டீட்டெயில் நான் போடுறேன் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.